ஃபஸ்ட். சரி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒன்று சேர்ந்து உங்கள் சமூகத்தில் இணைந்து ஆராதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த நல்ல நேரத்திலும் நேரலையில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பிரசன்னத்தினால நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பாவுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல நேரத்திலும் கூட இன்றைய தினத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு பிரீமியம் வீடியோ தான், இருந்தாலும் கூட நாம் லைவாக தான் ஆராதிக்கிறோம். சரிங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே நம்மளை தம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவார்கள். இன்றைய தினத்திலும் கூட அருமையான அன்பு சகோதரி நம் ஊழியத்தை சேர்ந்த செர்லின் சில்பா அவர்களுக்கும் விஜய் ஆல்பர்ட் அவர்களுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களை நிச்சயிக்கப்பட்டு அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி திருமணம் நடக்க இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கூடவே இருந்து பாதுகாத்து பலப்படுத்தி இந்த திருமண காரியத்தை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி தருவார்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்ல ஒரு அருமையான அன்பு சகோதரி ஜெசிந்தா தாமஸ் அவங்க மூலமாக இந்த குடும்பம் நமக்கு சொந்தமாக இணைந்திருக்கிறது. அருமையான அன்பு சகோதரர் செர்லினுடைய அப்பா சகாயராஜ் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். அவங்க அம்மா இசபெல்லா ராணி அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். அருமையான அன்பு தாயார் மரியம்மாள் அந்தோணி அவங்க மூலமாகத்தான் இந்த குடும்பம் எல்லாம் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மரியம்மாள் அவங்க முதல்ல லைவ் பார்த்து அது அப்படியே ஜெசிந்தா சிஸ்டர் பார்த்து அப்புறம் பிள்ளைகள், அப்புறம் நம்ம செபஸ்தி சிஸ்டர், மேர்சி சிஸ்டர், ஜெனிஃபர் சிஸ்டர் எல்லாரும் இன்றைக்கி சகோதரிகள் அத்தனை பேரும் நம்ம ஊழியத்தில் இருக்கிறாங்க. அவர்களுடைய கணவன்மார்கள் எல்லாரும் நம்ம ஊழியத்தில் இருக்கிறாங்க. பிள்ளைகள் நம்மோடு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தஞ்சாவூரில் இருக்கிற அருமையான குடும்பம், புதுக்கோட்டையில் இருக்கிற குடும்பம் மற்றும் சென்னையிலலாம் இருக்கிறாங்க. அந்த குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். சபை மக்கள் சார்பாக நான் கல்யாணத்துக்கு போகிறேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் பெரிதாக அந்த இடத்துல மகிமை அடையும். கர்த்தர் சபை மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். இது போன்ற அநேக திருமண காரியங்கள் நம் ஊழியத்தில் இனி ஒன்றொன்றாக நடக்கும். நீங்கள் யாரெல்லாம் இதில் பார்க்கும்போது எனக்கு எப்போ கல்யாணமோ, என் மகளுக்கு எப்போ கல்யாணமோ அப்படின்னு இதனை பார்க்குறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் வீட்லேயும் ஒரு பிள்ளை கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு இருப்பீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதமாக ஆச்சரியமாக உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல ஏற்ற துணை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சிறந்த ஒரு நல்ல திருமணமாக உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியமும் நடைபெறும். கர்த்தர் அவைகளை வாக்கிய செய்வார்கள். சரி, நல்ல தகப்பனை நன்றியோடு பாடி துதிப்போம். இந்த நல்ல நாளிலும் கூட ஒரு பாடலை நன்றியோடு பாடி துதிப்போம். தேங்க்யூ. ஒரு புதிய பாடல். நானும் இப்போ தான் முத இந்த பாட்டை கேட்டு பாட போகிறேன். சரி, கர்த்தருடைய நாம மகிமை அடையட்டும். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. கீபோர்டு வாசிக்கிற அன்பு தம்பி ராயும் நமக்காக பிரயாசப்பட்டு வந்திருக்கிறாப்ல. கர்த்தர் அவர்களையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். இருதயத்தின் ஆழத்தில் இந்த நல்ல தகப்பனை நன்றியோடு பாடி துதிப்போம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நேரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நேரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. தேங்க்யூ டாடி. ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தகப்பனே, நம்முடைய செல்ல தகப்பனே, நன்றியோடு பாடி துதிப்போம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஆமென்.
தேங்க்யூ டாடி. ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே. ஆமென். ஓ நன்றி அப்பா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் பயமே இல்லை. எனக்காக எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ நன்றி ஆண்டவரே. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். ஆமென். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். நன்றி அப்பா. ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. ஆமென். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ டாடி. அனுமதித்தது எல்லாம் நன்மைக்காகவே. ஆமென். நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவை செய்து முடிப்பீர். ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. நம்ம வாழ்க்கையில அதின் காலத்தில் நேர்த்தியாய் சகலத்தையும் அழகாய் அவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு பாடி துதிப்போம். ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. ஆமென். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும்
நன்மைக்காக அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. ஆமென். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. அல்லேலூயா. முத பாடுற அந்த பாட்டு இப்போ தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆமேன். அதான் அதில் சரியாக வரலை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதை மனசில் வச்சுக்கிடணும். எது நடந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். சரிங்களா? ஆமாம். நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருதுன்னா அது நம்முடைய அவிசுவாசத்து நிமித்தமாக வருது. சில தீமைகள் கூட நடக்கலாம், தீமைகள் நடக்கக்கூடாது. ஒருவேளை நம்முடைய அவிசுவாசத்து நிமித்தமாய் தவறு நிமித்தமாக ஏதாவது தீமைகள் வந்தாலும் கூட கர்த்தர் அவைகளையும் நன்மையாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் நம்ம வாழ்க்கை. அவரை நம்பி அவருடைய பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை அதுதான். நம்ம வாழ்க்கையில் நன்மையும் ஆமாம் கிருபையும் தான் தொடரும். அதுதான் நமக்கு நடக்கும். ஒருவேளை சப்போஸ் ஏதாவது இடத்துல அவிசுவாசப்பட்டு தீமை வர்றது போல இருந்தாலும் கூட கர்த்தர் காப்பாற்றுவார். தீமையிலிருந்து தூக்கி எடுப்பார். தீமையை நன்மையாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அவர் அனுமதியெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை
கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவுமில்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவுமில்லை. உம்மால் கூடாத எதுவுமில்லை. உம்மால் கூடாத எதுவுமில்லை. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ நன்றி ஆண்டவரே. நம்மை ரட்சிக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. வேதத்தில் ஒரு இடத்துல வரும், தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஒரு இடத்துல ஆமென், கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றார், வனாந்தரத்தில் காடையை இறைச்சி உணவாக கொடுப்பேன் அப்படின்ட்டு. மோசே சொல்றார், இத்தனை பேருக்கு இறைச்சியா, எப்படி அப்படிங்கிறார். இறைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாப்புல. இத்தனை பேருக்கு இறைச்சி எப்படி கொடுப்பீங்க? முதல்ல காடைன்னு கிடையாது, முதல்ல இறைச்சி கொடுப்பேன்னு கத்த சொன்னதும், இறைச்சி இத்தனை பேருக்கு இறைச்சி எப்படி கொடுக்கறது? இந்த கடலில் இருக்கிற எல்லா மீனையும் பிடிச்சு கொடுத்தா கூட 10 ரூபாய் இத்தனை பேருக்கு அப்படிங்கிறாப்புல. எப்படி வரும் அப்படின்னா கத்த சொல்றாரு, என்னுடைய கை குறுகி போயிருக்கிறதோ. ஆமென். ஆமாம், நீ பார்ப்ப, நாளைக்கு பார் அப்படிம்பார். பாருங்க, காடை இறைச்சி அவர்களுக்கு உணவாய் கொடுத்தார். எத்தனை பேருக்கு? லட்சக்கணக்கான ஜனங்கள் இறைச்சியை சாப்பிட்டார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள், 1 மாதம் அளவும். ஆமென். ஆமாம், மூக்கு வழியா, ஆமாம், வாயு வழியா தெவிற்ற அளவுக்கு போதுங்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை பாருங்க. ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்கிறாப்புல கர்த்தர், ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஏசாயா 59:1, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவருடைய கை குறுகி போகலை நம்மளை ரட்சிக்க முடியாதபடிக்கு. ஏன் பிரச்சனை அப்படின்னா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைபட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கட்டை வசனைக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். கட்டுவிரையின் முட்டைகளை அடைகாத்து சிலந்தையின் நெசவுகளை நெய்கிறார்கள். அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் சாவான். அவைகள் நெருக்கப்பட்டதே ஆனால் விரியன் பாம்பு புறப்படும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி அவர்கள் கால்கள் இப்படி நிறைய இருக்கு. படித்த நேரம் பத்தாது. ஆமாம், நிறைய இருக்கு பாருங்க. அவர்களின் நெசவுகள் வஸ்திரத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. தங்கள் கிரியையினாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள், கொடுமையான செய்கை அவர்கள் கைகளில் இருக்கிறது. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள். சரியா? அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளை நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். இப்போதான் சார், ஆமேன், எத்தனை பேர் புரியுது? என் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் இன்னைக்கு இப்போ ஒரு சத்தியத்தை கற்றுருக்கிறேன். வசனத்தை வாசித்தாலும் அதில் பிரயோஜனம் இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஆமாம், நம்ம பாதையை நம்மளே கோணலாக்கிட்டோமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பாதையை நம்மளே கோணலாக்கிட்டோமா. சரியா? ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்படியே சொல்லிட்டு பாருங்க, நாங்கள் குருடரை போல சுவரை பிரித்து அப்படி கண்ணில்லாதவரை போல தடவுகிறோம். தேங்க்யூ டாடி. ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே. அதுக்கு முன்னாடி
ஆமென். பாருங்க, அதெல்லாம் நியாயம் எங்களுக்கு தூரமாக இருக்கிறது. இப்படி மனுஷனுடைய செய்கள் இப்படி இருக்கிறதுனால, ஆமாம், பாதையை கோணலாக்கிட்டாங்க. அதனால் அவர்கள் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். அதெல்லாம் நியாயம் எங்களுக்கு தூரமாக இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம். இதோ இருள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது, பிரகாசத்துக்கு காத்திருந்தோம். ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவரை போல தடவுகிறோம். இரவில் இடகிறது போல பட்டப்பகலில் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல பாலிடங்களில் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் கரடிகளை போல உரிமை புறாக்களை போல கூவி கொண்டிருக்கிறோம். நியாயத்துக்கு காத்திருக்கிறோம். அந்த கோணம் ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். சரிங்களா? ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. எங்கள் மீறுதல் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம். சரிங்களா? உண்மையான தேவனை விட்டு பின்வாங்கினோம். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது. சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டு. பொல்லாப்பை விட்டு விளங்குகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் கையை தட்டி ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்கள், நம்ம மட்டும் இல்லை, இஸ்ரேல் ஜனன் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் நல்ல தேவனை விட்டுட்டு அறியாமல் தெரியாமல் நம்ம விருப்பப்படி கெட்டதை பேசி கெட்டதை செஞ்சு எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். இது எல்லாத்துலேயும் இருந்து நம்மளை மீட்பதற்காக நமக்காக விண்ணப்பம் பண்ண ஒருத்தர் கிடையாது. ஆமாம், நமக்காக வேண்டுதல் செய்ய பாருங்க, அழகா போட்டிருக்கு. நமக்காக இவைகள் எல்லாவற்றையும் ஒருவரும் இல்லை என்று கண்டு, சரிங்களா, ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் தேவன். இவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. சரிங்களா? ஆமாம், ஆதலால் யாருமே இல்லைங்கிறதுனால கர்த்தர், இன்னும் சொல்ல போனால் இல்லைங்கிறத விட தகுதி உள்ளவர்கள் யாரும் கிடையாது. ஏன்னா நீதிமானுடைய விண்ணப்பம் தான் கேட்கப்படும் பாருங்க. ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர். தகுதியுள்ளவர்கள் ஒருவரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை என்று கண்டு, ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்கவசமாக அணிந்து ரட்சிப்பென சீராவை தலை சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வியாக போர்த்தி கொண்டார். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி நிறைய இருக்கு. ஓ நன்றி. நல்ல கவனிச்சுவாங்க. அதை வாசிச்சிடட்டா? ஆமாம், இது கடைசி வரைக்கும் இன்னும் 2 வசனம் இருக்குது, 2-3 இருக்குது. அவன் சொன்னதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். கிரியைக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களின் இடத்தில் உக்கிரத்தை சரிகட்டி தம்முடைய பகையினருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபில மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபில மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கு உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குதல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கும் அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அப்படி சொல்லிட்டு தான் கையை தட்டுங்க, மேட்ரை சொல்கிறேன். ஆமேன். இவ்வளோ நேரம் வாசித்தேன், உங்களுக்கு புரிஞ்சதோ இல்லையோ, இப்போ கதையாக சொல்கிறேன். எனக்கு அன்பானவங்க, நம்ம கர்த்தரை விட்டு தூரமாக போயிருந்தோம். அந்த நல்ல கடவுளை விட்டுட்டு பிரிஞ்சதுனால அவருடைய விருப்பம் எதுன்னு தெரியாமல், அவருடைய சித்தம் எதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். எதெல்லாமோ பின்பற்றிட்டு எப்படியோ ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தோம். அதனுடைய பலன் அக்கிரமம், பாவம். இதனுடைய பலன் வியாதி, மரணம், கடன், கஷ்டம், குடும்ப பிரச்சனை, சண்டை, சச்சரவு, நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை. ஆமேன். அப்படி இருந்த நம்மளை நமக்காக ஜெபம் பண்ண ஒருத்தரும் கிடையாது, தகுதியில ஒருத்தரும் கிடையாது, நமக்காக திறப்பலனுக்கு ஒருத்தரும் கிடையாது. அந்த நேரம் தான் தம்புயமே, ஆமாம், நமக்கு ரட்சிப்பானது. அவருடைய பயமே நமக்கு ரட்சிப்பானது. அவருடைய நீதியே நமக்கு நீதியாக மாறியது. ஆமேன். அவர் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சொந்த குமாரனை கொடுத்து
அந்த குமாரனை நம்முடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து தீர்க்கிற பலியாக இந்த பூமிக்கு அனுப்பினார். நம்முடைய பாவங்களும் நம்முடைய மீறுதல்களும் நம்முடைய அக்கிரமங்களும் தேவனுடைய முகத்தை விட்டு நம்மளை பிரித்ததுனால நாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். நம்முடைய அழைப்பே தேவனுடைய நாம மகிமைக்காக வாழ்கிற, தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற, தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்கிறவர்களாகத்தான் வாழ வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய அழைப்பு. ஆமென். ஆனால் பாவத்தின் நிமித்தமாக நம்முடைய அழைப்பை இழந்து நம்ம தவித்த போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணாமல் போன நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு ரட்சித்தார். அவர் நமக்காக சிலுவையிலே பலியாகி நாம் செய்ய போகிற அத்தனை பாவங்களையும் அத்தனை அக்கிரமங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவரை விசுவாசிக்கிற நமக்கு அவரே நீதியாய் மாறினார். ஆமென். இப்பொழுது நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அதை தான் சொல்லுது ஏசாயா அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனம். ஏசாயா 60:1 சொல்லுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள், நடந்து வருவார்கள். ஆமென், ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் நிறைய இருக்கு, டைம் இல்லை, அதனால இப்போ முடிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆமாம், பாடி ஆராதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவரே நமக்காக வந்து சிலுவையில் தண்ணியை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கினார், எழும்பி பிரகாசிக்க வைத்திருக்கிறார். நம்முடைய ஒளி வந்தது அவர்தான் இயேசு கிறிஸ்து. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய ஒளி உங்கள் மேலே இருக்குது, அவருடைய மகிமை நம்ம மேலே உதித்து இருக்கிறது. இனி நம்ம எழும்பி பிரகாசிப்போம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம் பாவம் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வியாதி நம்மகிட்ட இருக்காது, நம்ம பலவீனம் குறைகள் எதுவும் இருக்காது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அந்த ஒளி உங்கள் மேலே பிரகாசிக்க 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 உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிகிற அறிவில் வளர வளர வளர, பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவில் வளர வளர கர்த்தருடைய ஆவியான நம்மளை வளர்த்தெடுப்பார். வளரும்போது நம்ம உலகத்துக்கே வெளிச்சமாக இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமாம், இப்போ அவருடைய கை குறுகி போகலை, ஏன்னா நம்ம பாவம் அக்கிரமெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. என்னோட கூட சேர்ந்து தேங்க்யூ டாடி. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து அவங்களுக்காக மோசைகிட்ட கர்த்தர் சொன்னார், நாளைக்கு இந்த ஜனங்கள் இறைச்சியை புசிப்பார்கள் என்று சொன்னார். ஜனங்களுக்கு நம்பவே முடியல. எப்படி இந்த வனாந்திரத்தில் நம்ம எப்படி திருப்தியாக இறைச்சி சாப்பிட முடியும்? எப்படி கர்த்தர் கொடுப்பார் என்ற போது அவருடைய கை குறுகி போகவில்லை என்று நிரூபித்தார். எனக்கு அன்பானவர்களே, இதனை பார்க்கிற நம் மக்கள் அத்தனை பேரும் ஒருவேளை எப்படி இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார், வெற்றி தருவார், எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை என்பதை அவர் நிரூபிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா.
சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உம்மால் கூடாதது எதுவுமில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. என்னோடு கூட சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க எனக்கு அனுமதிச்சது எல்லாம் நன்மைக்கு தான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் நன்மையா மாறும் ஆண்டவரே, நன்மைக்கு தான் ஆண்டவரே. ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. நடத்திடும் பாதைகள் எல்லாம் நன்மைக்காக தான் என் பாதை. ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். நம்ம பார்த்தோம் ஏசாயாவில் 59 நம்மளே நம்ம பாதைய செவையான பாதையை குலைச்சி போட்டுட்டோம், சரியா? ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் கோணலானவைகளை செவையாக்க வந்தார். ஆமென். நம்ம பாதையை கோணலாக்கணும். ஆமா, அதான் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கிறார் சத்தியம். நம்ம பாதை கோணலான பாதை அப்படின்ட்டு. யாரு கோணலாக்கணும்? கர்த்தர் அல்ல, வேற யாரும் இல்லை. நம்ம தான் நம்ம பாதையை கோணலாக்கி வச்சிருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து கோணலானவைகளை செவ்வையாக்க வந்தார். ஆமென். இதோ நான் உனக்கு முன்பாக செல்கிறேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னார். ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்வதனால இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நன்மைக்கு, இனி நடக்க போற பாதையும் சரியான பாதை, நல்ல பாதை. ஆமென். அதினதின் காலத்தில் நேர்த்தியான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்வார். கையை தட்டி ஆமென். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவுமில்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உம்மால் கூடாதது எதுவுமில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. ஒரு மிசை கூட. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் இயேசு நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உங்க கைகள் குறுகவில்லை,
கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், அனைக்கும் கரங்களால் அரவணைப்பார். தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், அனைக்கும் கரங்களால் அரவணைப்பார். அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர். இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் எந்தன் சுவாசமானவர். ஆமென். இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் பாசமானவர். ஓ இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் பாசமானவர். நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும். ஆமென். நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மையே உண்மை மனதுடன். ஆமென். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நன்றி ஆண்டவர், இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கும் நேசத்தின் ஆழமதை. ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. அந்த பெருங்கிருபையை நினைத்து நம்ம மேல எவ்வளோ அன்பு, நம்ம மேல எவ்வளோ கிருபை. ஹல்லேலூயா. நாம் எவ்வளோ பாவம் செய்திருந்த போதும், அவரை விட்டு விலகி இருந்த போதும், அவருக்கு சத்துருவாய் இருந்த போதும், அவர் நம்மை தள்ளி விடாமல் நம் மீது அன்பாகவே இருந்தாரே. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாய் இருந்து நாம் தீயோராய் வாழ்ந்த போதும் நமக்காக தேவைகளை சந்தித்தாரே. ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதித்தார் அந்த நல்ல தகப்பன் இருதயத்தின் ஆழத்தில். ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்துல நம்ம ரட்சிக்கப்படல, இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவருக்காக என்ன செய்வோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு ஆமென் அவருடைய நாமத்தையே உயர்த்துவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென்.
நேசிக்கும் நேசத்தின் தகப்பனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆலமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தகப்பனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆலமதை. ஆமென். பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன தவம் செய்வேனோ. ஆமென். பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ஆமென். ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் நான் உயிர் கொடுத்து நேசித்தோ வெறு கையிலே. ஆமென். என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் நான் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறு கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. ஆமென். நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீரே யுவலவா உம் நாம மகிமைக்காக. என்னை வளர்த்தீரே யுவலவாய். ஆமென். உம் நாம மகிமைக்காக. இரத்தாம்பரம் போலுள்ள நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒரு நிமிடமும்
கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேங்க் யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க் யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ டாடி. ஹல்லேலூயா. தேங்க் யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஒரு வரியை மட்டும் மறுபடி பாடி முடிப்போம். தேங்க் யூ டாடி. ஏன் அப்படின்னா ஆமென். ஹல்லேலூயா. அந்த வரி தப்பாக இருக்குது, அதனால தான் அந்த பாட்டு வரமாட்டேன்ட்டு இடையில. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த தேசத்தின் ஆலமதை, பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, இரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு, நான் இரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ஏனென்றால் நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா பாருங்க, இந்த வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா பைபிளில்? நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிலும். ஹல்லேலூயா. இந்த மீனிங்கில் இருக்காது, அது வேறு மீனிங்கில் இருக்கும். பட் ஆனால் எல்லாம் ஒன்று தான். எனக்கு அன்பானவர்களே, ஆமென். என் வாழ்க்கையில் நிறைய நேரம் நான் என்னுடைய தவறுகளை எல்லாம் திருத்தி கொள்வதற்கு பிரயோஜனமாக இருப்பது என்ன அப்படின்னா, கர்த்தர் எவ்வளோ கிருபையாக இருக்கிறார் அப்படின்னு நினச்சாலே உடம்பு சிலிர்க்கும். பாருங்க, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பேதுரு அவரோட கூட இருந்தார் இல்லையா? இடையில நிறைய பேசுவார். நான் வரட்டா, அங்கே வரட்டா, இங்கே வரட்டா, கடல் மேலே நடக்கட்டா அப்படின்னு பேசுவார். ஒரு இடத்துல பேதுரு கடல் மேலே நடக்கிறது, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் இடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறதுன்னு சொல்லுவாப்புல. ஏசப்பா சொல்லுவாங்க, பேதுருவே, இது மாம்சமும் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே பேதுருக்கு வெளிப்பாடு கொடுக்கிற அளவுக்கு பேதுரு ஏசப்பா கூட இருந்து அவருடைய பிரசனத்தில் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்க தண்ணியை ஒப்பு கொடுத்து சூப்பராக இருக்கிறான். சரிங்களா? பயங்கர தேவன், பரலோகத்திலிருந்து தேவனே பேதுரு மூலமாக பேசுகிறார். புரியுதுங்களா? பேதுருக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த காரியத்தை. பார், அவர் தான் மெய்யான தேவகுமாரன், நித்திய ஜீவவசனம் அவரிடத்தில் இருக்கிறது, அவர்தான் மெய்யான தேவகுமாரன் அப்படின்னு பேதுருக்கு புரிய வைக்கிறாப்புல, பிதாவே உணர்த்துறாப்புல. அடுத்த சில நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பானவர்களே, பேதுரு சொல்கிறாரு, ஏசப்பா சொல்கிறாங்க, நான் இப்படி பாடுபடணும், சிலுவையில் அறையப்படணும் அப்படின்னு சொன்னதும் பேதுரு சொல்கிறாரு, அப்படிலாம் நடக்கக்கூடாது என்று அவரை கடிந்து கொண்டான். சரிங்களா? அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க, அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்ட்டு. இப்போ தான் பயங்கரமான விசுவாசம் தேவனே வெளிப்படுத்துகிறாரு. அடுத்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசு உள்ளே போடுறான். தேவனுக்கு விரோதமான மாம்ச சிந்தையில் அவனை நடத்துகிறான். சரிங்களா? ஆவியின்படி சிந்திக்காமல் மாம்சத்தின்படி சிந்திக்கிறாப்புல. இப்படிலாம் மாறி மாறி நடக்குது. கடைசியில் கெத்சமனே தோட்டத்தில் போகும்போது யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்துட்டான் ஏசப்பாவை. இப்போ காட்டி கொடுத்த உடனே காவலர்கள் அரெஸ்ட் பண்ண வராங்க. டப்புன்னு பேதுரு
இருப்பில் இருக்கிற வாள் எடுத்து, ஆமாம், எம்ஜிஆர் படத்தில் கத்தி சண்டை போட்ட மாதிரி ஒரே போடு. காவலாளி ஒருத்தனுடைய காதை துண்டை வெட்டிட்டான். வெட்டுற உடனே ஏசப்பா சொல்கிறாங்க, ஏய் வாழை எடுத்து உரையில் போடு அப்படின்னு சொல்லி காதை எடுத்து அவனை ஒட்டி விட்டுட்டு, சரி போட்டு 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 அப்படின்னு ஒட்டி விட்டாச்சு. ஆமாம், எவ்வளோ வைராக்கியம் பாருங்கள். யாருக்கும் அந்த துணிச்சல் வரல, யாருக்கும் அந்தளவுக்கு ஒரு பாசம் இல்லை அவர் மேலே. யாரை மேலே கையை வைக்க வர, எங்கள் தலைவர் மேலே கையை வைக்கிறியா அப்படின்ட்டு டாப்புன்னு கத்தி எடுத்து ஒரே போட்டாப்புல. சரிங்களா? ஆமாம், அப்போ ஏசப்பா சொல்லுவாப்புல, போகிற போக்கில் இதையும் சொல்லிடுவோம், கத்தி எடுத்தால் கத்தியால் தாண்டா சாவு, கத்தி எடுக்கக்கூடாது. நான் கத்தி எடுக்க தெரியாத எனக்கு, நான் நினச்சா கத்தியெலாம் எடுக்கணும் அப்படின்னா போதும். எவ்வளோ தூதர்கள் வருவாங்க, லட்சக்கணக்கான தூதர்கள் வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு வருவாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாதுடா அப்படிங்கிறாப்புல. உடனே சரி, இப்படி இருக்கிற பேதுரு அடுத்து காட்டி கொடுத்தாச்சு. இப்போ அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க, எல்லோரும் தெரிச்சு ஓடிட்டாங்க, எல்லா சீசர்களும். ஆனால் பேதுரு அப்படி பின்னாடியே போகிறாப்புல. வேதம் சொல்லுது, இன்னொரு சீசனும் போனாப்புல, அவர் உள்ளே போயிட்டார். பேதுரு உள்ளே போக முடியாமல் வெளியில் இருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ பேதுரு வெளியில் இருந்துட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாப்புல, எல்லாரும் அங்கே போய் நிற்கிறான். அதில் ஒரு அம்மா கேட்குது, நீ அவருடைய சீசன் தானே, நான் ஒன்று அவரு கூட பார்த்துருக்குறேன் அப்படிங்கிறாப்புல. இப்படி 1 2 3 முறை அவரை பார்த்து கேட்குறாப்புல, நீ அவரு கூட இருந்தா இல்லையா, உன் பேச்சே காட்டி கொடுக்குறே, நீ அவரு கூட இருந்த ஆள் தானே, ஏய் ஏய் அப்படிங்கிறாப்புல. அவன் இல்லை எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாதுன்னு சாதிச்சான். யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரை சபிச்சான், சத்தியம் பண்ணான். அவர் எனக்கு தெரியாது, அவர் யார், அவரும் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு சபிச்சான், சத்தியம் பண்ணான். அப்போது ஏசப்பா முன்னாடியே சொல்லியிருந்தது போல், இன்றைக்கி விடியறதுக்குள்ளே 3 முறை நீ என்னை மறுதளிப்பேன். அவன் சொன்னான், ஆண்டவரே நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை தான் சொல்ல வந்தேன். ஆனால் இதெல்லாம் வசனமாக இருக்குது, டைம் இல்லைனாலும் நான் இப்படி சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் யாரும் உங்கள் கூட வராங்களோ இல்லையோ, உங்களை விட்டு போகிறாங்களோ போட்டோம், ஆனால் நான் செத்தாலும் என் உயிரே போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறான். என் உயிரே போனாலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறான். அப்படி சொன்னவன் ஒரு பிரச்சனை வந்தோன்னு பயப்படுறான். சரிங்களா? ஏன் நீ அவர் கூட இருந்த இல்லையா அப்படின்றது, எங்கே நம்மளையும் பிடிச்சி சிலுவையில் அறிஞ்சிருவாங்களோ, நம்மளையும் உள்ளே கொண்டு போய் கொன்றுவாங்களோ அப்படின்ட்டு அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். அப்போது ஏசப்பா சொல்லியிருந்தது போல், எப்பா முன்னாடி சொல்லியிருந்தார் இல்லையா, நீ எனக்காக உயிரே விடுவேன்னு சொல்கிற, ஆனால் இன்னைக்கு காலையில் விடியறதுக்குள்ளே, கோழி கூவுறதுக்குள்ளே நீ என்னை 3 முறை மறுதளிப்ப அப்படின்ட்டார். என்னை மறுதளிச்சிரோடா, என்ன தெரியாது அப்படின்னு என்னை சபிப்பேன், என்ன தெரியாதுன்னு சத்தியம் பண்ணுவேன் அப்படின்ட்டாங்க. இவன் அதெல்லாம் முடியாது, நான் உங்கள் மேலே பக்தி வைராக்கியமாக இருக்கிறானாக்கும் அப்படின்னு இருப்பார். ஆனால் முடிவில் ஏசப்பா சொன்னது போல் பேதுரு 3 முறை வேலைக்காரி கேட்பா, கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, எல்லாரும் கேட்ட உடனே 3 முறை அவரை எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆமேன். அப்பொழுது சேவல் கூவிட்டு உடனே மனங்கசந்து அழுதான். அப்படியே ஏசப்பா பார்த்து, ஐயோ சார், எவ்வளோ பெரிய காரியத்தை நான் செஞ்சிட்டேன், எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சிட்டேன் சார், நான் அவரை மறுதளிச்சிருக்கக்கூடாது. அவர் எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார். ஆடு மீன் பிடிச்சிட்டு இருந்தேன் கடலில், மீனே கிடைக்காது, ராசி இல்லாதவன், ஒன்றுத்துக்கும் உதவாதவனாக இருந்தேன். ஆனால் அவர் வந்த பிறகு என் வாழ்க்கை எப்படியோ மாறிச்சே சார், அவரை போய் நான் மறுதளிச்சிட்டேனே அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் பாருங்க. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்படி மறுதளிச்சிட்டானா அவ்வளோதான், இனி நமக்கு சீட்டே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது நமக்கு தெரியும், ஏசப்பா முத கல்லறையில் உயிர் தெழுந்த உடனே மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகி, நீ போய் இதை அப்போஸ்தலர்கிட்ட சொல்லு, விசேஷமாக பேதுருக்கிட்டையும் சொல்லு அப்படின்னார். சரிங்களா? பேதுரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூடி வர சொல்லு, பேதுரையும் வர சொல்லுன்ட்டார். ஏன்னா அவனுக்கு கில்ட்டி ஃபீலிங், நம்மளை எங்கே மறுபடியும் நம்மளாம் சீசராக இருக்க முடியுமா, அவருக்கு தகுதியானவனா அப்படி இருக்கிற நேரத்தில் அவன் பேரையும் சொல்லி வர சொல்லிட்டார். எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. ஏசப்பா வந்தார், நம்ம பார்த்துருக்குறோம், தரிசனமாவார். அப்புறம் கடற்கரையில் தரிசனமாவார். அப்போது சாப்பிட்டு முடித்ததும் அப்போ தான் கேட்பார் ஏசப்பா, எதெல்லாம் நான் சொல்ல நிறைய இருக்குது, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நானும் சுருக்கலான்னு பார்க்குறேன். ப்ரீமியம் எடுத்துகிட்ருக்குறோம், தம்பி ராயை வேற கூப்பிட்டு உட்கார வச்சுருக்குறோம்.
ஷார்ட்டாக முடிக்கலான்னு தான் நான் பதட்டத்தோடு பாருங்கள். முதல்ல வசனம்லாம் பார்த்தீங்கன்னா கடகடான்னு போயிருப்பேன். ஏன்னா டயத்துக்கு முடிக்கணும், குயிக்காக முடிக்கணும், ரொம்ப போட்டு இழுக்கக்கூடாதுங்கிற ஒரு இதில் தான் நானும் போகிறேன். பட் ஆனால் விடலை. பாருங்கள், ஒரு நேரம் சீசர்கள் எல்லாரும் மறுபடியும் பேதுரு சொல்ல, நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு. சரின்னு நாங்களும் வரணும், கூட்டமாக போயிடுவாங்க. போய் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. யூதாசை தவிர, அவன் தான் நாண்டுகிட்டு செத்துட்டானே. ஆமாம், மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒன்றும் அகப்படாது. இப்போ கரையிலேருந்து ஒருத்தர் கேட்குறாப்புல, பிள்ளைகளே சாப்பிட உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னதும், வலையை அந்த சைடு கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னதும் வலையை போடுறாங்க. மீன் நிறைய கிடச்சிட்டு. இதை பார்த்தது யோவான், அவருக்கு பிரியமான சீசன் யோவான் சொல்லிட்டான், அவர் கர்த்தர் என்று காண்கிறேன் அப்படின்ட்டான். அவருடைய செயலை பார்த்ததும் அவர் கண்டுட்டான், மனக்கண்ணு திறந்துட்டு, இது கர்த்தரால மட்டும்தான் கூடும், இப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் தான் செய்வார் அப்படின்ட்டு அவர் கர்த்தர் என்று காண்கிறேன் அப்படின்னதும் பேதுரு டக்குன்னு ஆமாம் அப்படியே கடலுக்குள்ளே ஜம்ப் ஆகிட்டான், குதிச்சிட்டான். கடைசியில் எல்லாரும் வராங்க. பேதுரு வலையெல்லாம் அவன் தான் இழுத்துட்டு வரான். ஏகப்பட்ட மீன் இழுத்துட்டு வரான். சரிங்களா? இப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி, நல்லா கவனிச்சுக்கோங்க எனக்கு அன்பானவர்களே. தேங்க்யூ டேடி, ஹல்லேலூயா. அதை எடுத்துறட்ட அந்த பகுதியை. ஏன்னா நிறைய பிழை, நான் ஒரு கதையாக சொல்கிறேன்னா நிறைய தப்பு உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே யாராவது குற்றம் கண்டுபிடிக்காண்டி, என்னடா இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? ஓ தேங்க்யூ டேடி, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ டேடி. ஓ நன்றி தகப்பனே. யோவான் 21வது அதிகாரத்தில், சரிங்களா? சரி, தேங்க்யூ டாடி. இப்போ பேதுரு அவர் கர்த்தர் என்று காண்கிறேன் யாரை பார்த்து சொல்கிறான்? சீசன் பேதுருவை பார்த்தே சொல்கிறான், அவர் கர்த்தர் என்று காண்கிறேன் அப்படிங்கிறான். சரியா? உடனே பேதுருவை பார்த்தே சொல்கிறார் அன்பான சீசன். அப்பொழுது அவர் கர்த்தர் என்றவுடன் சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடினால் தன் மேற் சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். சரிங்களா? மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குரிய 20 முழம் தூரத்தில் இருந்தபடினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். கையை தட்டி. ஆமா, எனக்கு அன்பானவர்களே, பொதுவாக இந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். நம்ம பையன், நம்ம பிள்ளை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதோ சேட்டை பண்ணிட்டோம். வீட்டில் அப்பா நம்ம மேலே கடுப்பில் இருக்கார், அம்மா கடுப்பில் இருக்கு. இப்போ அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுற ஒரு செயல் என்ன தெரியுமா? எதை சொன்னாலும் நம்ம போய் செய்வோம் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நம்ம அம்மா சொல்லுவாப்புல, அப்பா சொல்லுவாப்புல, பிள்ளைகள் 2-3 பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம மேலே கடுப்பில் இருக்கிறாப்புல. அப்போது டக்குன்னு எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாம்மா அப்படின்னு சொன்னதும், இந்த பிள்ளை எந்த பிள்ளை தப்பு பண்ண பிள்ளை அப்படி நைஸாக போய் தண்ணியை கொண்டு வந்து அப்பாக்கிட்ட கொடுக்கும். அப்படியாவது நம்மகிட்ட பேசிட மாட்டாப்லையா, நம்மளை மன்னிச்சிட மாட்டாப்லையா, நம்ம மேலே அன்பை காட்டிட மாட்டாப்லையான்னு அப்படியே நிற்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், உளுந்து வேலை செய்யும். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். பேதுருக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீலிங். அவர் பாருங்கள், சீமோன் பேதுரு படவில் ஏறி, சரிப்பா இப்போ பிடிச்ச மீனில் அவர்களை நோக்கி பொதுவாக சொல்கிறாரு, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வார்கள். பேதுரு வேகமாக ஓடுறாப்புல, ஓடி போய் சில மீனை எடுத்துகிட்டு வராப்புல. ஏன்னா இவர் தப்பு பண்ணிட்டார் இல்லையா? அதனால் கில்ட்டி ஃபீலிங். எதையாவது ஒன்று செஞ்சு நம்ம அப்பாவை சமாதானப்படுத்திடலாம், திருப்திப்படுத்திடலான்னு நினைக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, நம்மளும் இப்படித்தான். ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம், குற்றமான சாட்சியோட கர்த்தருக்கு பிரியமானபடி எதையாவது ஒன்று செஞ்சு அவரை திருப்திப்படுத்திடலான்னு நினைக்கிறோம். அது தப்பு. சரிங்களா? சொல்ல வரேன் ஏன் தப்புன்ட்டு. அப்படி அவர் விடவே மாட்டார். பாருங்கள், அதுக்கு இடமே கிடையாது. இங்கே பாருங்கள், ஏன்னா அப்பாவுடைய அன்பு குறையவே இல்லை. பாருங்கள், உங்கள் மேலே நீங்கள் கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்கிறீங்க, ஆனால் அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அந்த அன்பு குறைஞ்சாதானே நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு அங்கே அன்பை ஃபில் பண்ண முடியும். அவர் உங்களை நேசித்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். இப்போ பாருங்கள், பேதுரு அப்படி தான் ஓடி போய் மீனெல்லாம் இழுத்துட்டு வரான். ஒத்தாலாம் சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றால்
அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பேருக்கும் கொடுத்தார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? பேதுருவுக்கும் கொடுத்தார். ஆமேன். நம்ம வீட்டில் கூட அப்பா அம்மா சில நேரம் நம்ம ஏதாவது சேட்டை பண்ணால் நமக்கு ஒரு வேளை சாப்பாடை கட்டடிச்சிருவாங்க. இன்றைக்கி உனக்கு மதியானம் சாப்பாடு கிடையாது, நீ பண்ண தப்புக்கு அதான் உனக்கு தண்டனை அப்படிம்பாங்களா? ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், எல்லாருக்கும் அப்பத்தையும் மீனையும் கொடுத்தார், பேதுருவுக்கும் கொடுத்தார். அதான் தகப்பன் இருதயம். அவர் எப்போவுமே அன்பாக தான் இருக்கார். அவர் காட்டி கொடுத்தவனையே சிநேகிதனேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம், பேதுரு மறுதளிச்சார் இல்லையா, விட்டுருவாரா? அவனே நேசிக்கிறார். ஆமென். பாருங்கள், இப்போ பாருங்கள். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசர்கள் அருளின தரிசனங்கள் இது 3வது தரிசனம். இதுக்கு முன்னாடி மேற்கொண்டு 2 முறை பார்த்துருக்கிறாரு. ஆனாலும் அவனுக்குள்ள அந்த கில்ட்டி ஃபீலிங் போகலை. இன்னும் 3வது முறை இப்போ பாருங்க, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு வேற யாருக்கிட்டையும் கேட்கல, சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனை, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை கையத்தட்டி நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அல்லேலூயா. நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அப்படியே கேட்டாரு. ஆமாம், அவன் அப்படியே சொன்னான், ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அப்படி சொன்னான், என் ஆடுகளை மேய்ப்பாயின்னு சொன்னார். 3ஆம் முறையும் அப்படியே கேட்டனால அவன் பேதுரு துக்கப்பட்டு, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஓ தேங்க்யூ டாடி, அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. அப்படி சொல்லிட்டு தான் சில காரியத்தை சொல்லிட்டு, எப்பா நீ இளம் வயது உள்ளவனா இருக்கிற, உனக்கு முதிர் வயது ஆகும், அது வரைக்கும் நீ எனக்காக வாழ்வ, முதிர் வயது வரும், சரியா? நீ என் நாம மகிமைக்காக நீ வாழ்வாய் என்று மெய்யாக நான் உனக்கு சொல்லுகிறேன். உன் மரணத்தின் மூலமாக நீ என்னை மகிமைப்படுத்துவார். கையத்தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த பேதுருவை, மறுதளித்த பேதுருவை, ஆமா, எப்படி மாத்திட்டாருன்னா, நீ எனக்காக மரிப்படா, எனக்காக உன் உயிரையே கொடுப்படா. ஆமேன் ஆமேன். நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். எப்படி? எந்த ஒரு மனுஷன் அவருடைய தயவை நினைச்சு எப்படியோ போயிருக்கிற வேண்டிய என் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றிட்டார், இப்படி மாற்றிட்டாரே, என்னை இப்படி என்னை ஆசீர்வதிச்சுட்டாரே. இந்த நல்ல தகப்பனுடைய அன்பை நினச்சி என்னை எவ்வளோ மன்னிச்சிருக்கிறார். நான் எவ்வளோ பாவம் செய்த போதும், எவ்வளோ மீறின போதும், எவ்வளோ துரோகம் செய்த போதும், நான் அவருக்கு பிரியமில்லாமல் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த போதும் என்னை நேசித்து என்னை மன்னித்து என்னை உயிரோடு பாதுகாத்திருக்கிறாரே. ஆமென். அவருக்காக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்வேன் என்றும் என் உயிரை பார்க்கிலும் அவரையே முழுமையாய் நேசிப்பேன், உண்மையாய் அவரை ஆராதிப்பேன். அப்பேற்பட்ட ஒரு இருதயம் உள்ளவனை பார்த்து சொல்றார், நீ என் ஆடுகளை மேய்ப்ப, நீ தாண்ட தகுதியானவன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுப்பான். ஆமென் ஆமென் ஆமென். ஆமா, எப்பேற்பட்டவனா இருக்கணும் மேய்ப்பன்? தன்னுடைய ஜீவனை பொருட்டாய் நினைக்காமல் தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கிறவனாய் இருக்கணும். அப்பேற்பட்ட பொறுப்பு அவன் கையில கொடுத்தார். காரணம், அவன் தன்னுடைய ஜீவனை பெருசா நினைக்கல, அவன் தன்னுடைய ஜீவனை பார்க்கிலும் கர்த்தரை அதிகமாய் நேசித்தான். எனக்கு அன்பானவர்களே, ஆமென். இன்றைக்கு இதனை கேட்கிற பார்க்கிற நீங்கள் யாவரும், நாம் யாவரும் அவருடைய அன்பை நினைச்சு பார்க்கும்போது, அவருடைய தயவை நினைச்சு பார்க்கும்போது, அவருடைய கிருபையை நினைச்சு பார்க்கும்போது தான் அதை அறிய 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 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்போது தான் அவர் மேல் நம்பிக்கை வரும். பாக்கியவான்களாய் இருப்போம்.
ஆமென். அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். நம் ஜீவனை பார்க்கலாம் அவரை அதிகமாய் நேசிப்போம். நம் நிமித்தமாக அவருடைய நாமம் பெரிதாய் மகிமையடையும். எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்து மகிமையடையும்படி செய்யுங்கள் என்று சொன்ன வார்த்தை நம் வாழ்க்கையில் நடக்கும். இன்னைக்கு எது செஞ்சாலும் அது நல்லதாக தான் இருக்கும். அது தேவனுக்கு பிரியமான செயலாக இருக்கும். தேவ நாமம் மகிமை அடையும். என்னோடு கூட சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேங்க் யூ டாடி. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன தவம் செய்வேனோ. எனக்கு அடிக்கடி இந்த வார்த்தை தப்பாக வரும். என்ன தவம் செய்தேனோ, ஏன்னா அவர் இவ்வளோ கிருபையாக இருக்கிறாரு அப்படின்னு நான் பாடுவேன். ஆனால் அது இல்லை. பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. எதில் யோசிக்கிறீங்க? பெற்ற நம் தாயும் நம் நண்பனும் தள்ளுகையிலும் நாம் உயிர் கொடுத்து, எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் தாய் தகப்பன் நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கலாம். அவங்கெல்லாம் நம்மளை தள்ளுன போதும் நம்ம ரொம்ப நேசிப்போம் இல்லையா? உயிரை கொடுத்து நான் உயிருக்கு உயிராக நேசித்தோம் இல்லையா? உயிரை கொடுத்து நேசித்தவர்கள் கூட ஒரு நாள் உதறி தள்ளி விடுவார்கள். ஆனாலும் கூட பாருங்க, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. ஆமென். நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை, வளர்த்தீரேயோ அல்லவா உம் நாம மகிமைக்காக. எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடிச்ச ஆள் பேதுரு தான். ஏன்னா எனக்கும் அவருக்கு ரொம்ப ஒத்துப்போம். அவரும் மீன் பிடிச்சிட்டு இருந்தார், நானும் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். நாமெல்லாம் மீன் பிடிச்சிட்டு நேரம் ஒரு நிக்கரையும் ஒரு பனியனையும் போட்டு மீனை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியவன் கரைக்கு வந்து விற்று காசாக்கி தர்ற காசை வாங்கிட்டு போய் படுத்து தூங்கிட்டு ஒரு போக்கில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். இன்றைக்கி பாருங்கள், நினச்சே பார்க்க முடியாது. இன்னைக்கு பார்த்து கோட் வேற போட்டிருக்கேன். நீங்கள் வேணாம், நீங்கள் தூத்துக்குடிக்கு வாங்க, ஃபிஷிங் ஆர்பார்னு ஒரு இடம் இருக்குது. ஃபிஷிங் ஆர்பார், அது மீன்பிடி துறைமுகம். அங்கே பார்த்தீங்கன்னா கடல் போயிட்டு வரோம். எல்லா இடமும் அப்படி தான். கடல் போயிட்டு வரவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனியன், ஒரு நிக்கர், ஒரு சாட்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்படி தான் வேலை பார்க்க முடியும். சரிங்களா? ஆமாம். அப்படி இருந்த நம்மளை இன்னைக்கு பாருங்கள் எப்படியோ மாற்றிருக்கிறார். இதெல்லாம் நினைக்கும் போது தான் ஆண்டவருக்கு உண்மையாக வாழணுன்னே தோணும். நிறைய விஷயங்களை கரெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓ நன்றி ஆண்டவரே. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே, சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீ, சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீ, நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீ. புரியுதுங்களா? பேதுரு ஏசப்ப சிலுவையில் தொங்கினது முன்னாடி, அதன் பிறகு. புரியுதுங்களா? ஆமாம். அவனுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவனை தன்னுடைய ஜீவனை பொருட்டாய் நினைக்காத அளவுக்கு மாற்றினார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நாம் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு
இரத்த சிவப்பாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் அப்படியே நீங்கி அது அப்படியே வெண்மையா, ஆமாம், பனி போல வெண்மையா பரிசுத்தமாக நம்மளை மாற்றும்படி அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் பாருங்க. அதற்கு பெயர் தான் கிருபை. அவருடைய ஒப்பு கொடுத்ததினால், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகி இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதாங்க சத்தியம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா சிலுவையிலே நமக்காக நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை சுமந்து தீர்த்ததுனால நாம் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அறியாத சிலர் பிரிந்து போய் விடுகிறார்கள், அழிந்து போய் விடுகிறார்கள். கொஞ்சம் அறிந்தும் கொஞ்சம் அறியாமலும் உலகத்தோடும் தேவனோடும் இணைந்தவர்கள் ஓரளவு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க, குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு. ஆனால் நம்மை போன்றவர்கள், அவருடைய கிருபையை அறிந்தவர்கள் மாத்திரமே, ஆமாம், அவருக்கே நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஆமாம், எனக்கு இதான் ஞாபகம் வருது. மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சொல்லும்போது, என் குடும்பத்தில் எல்லாரும் 60 வயசு மேலே தாண்டினது கிடையாது, நான் மட்டும்தான் 60 வயசு மேலே தாண்டி இருக்கிறேன். இனி நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம், கிஃப்ட்டு. அதனால் என் வாழ்நாட்கள் முழுவதும் மக்களுக்காகவே அர்ப்பணிக்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காக நான். என்னை வெற்றி பெற செய்தால் நான் உங்களுக்காகவே வாழ்வேன், செய்வீர்களா அப்படின்னு அந்த அம்மா. அதே போல் செஞ்சோம், அந்த அம்மாவும் செஞ்சிச்சு. ஏகப்பட்ட திட்டம். ஆமாம், அதில் பெஸ்ட்டு 10 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில். எங்கே போனாலும் 20 ரூபா குறைஞ்சி தரமாட்டோம், கூலிக்காக கிடைக்காது. 10 ரூபாய்க்கு தண்ணி எவ்வளோ. ஆமாம், அம்மா உணவகம், சரிங்களா, கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய ஏகப்பட்டது அந்த அம்மா செஞ்சிச்சு. ஏன்னா அவங்க உணர்ந்துட்டாப்புல, இனி வாழ்கிற ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழணும், எனக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும் அப்படின்ட்டு. ஆமென். ஆமாம். ஆனால் அந்த உலகம் பார்த்தீங்களா, வாழ விடாது. நீங்கள் திருந்துறீங்களா, நீங்கள் நல்லவங்களா இருக்கிறீங்களா, உங்களை காலி பண்ணிடணும், காலி பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ வரும்போது உங்களை ஒரு பேர் தொட முடியாது. ஆமென். நீங்கள் தீர்க்காயசோடு தேவனுடைய நாம மகிமைக்கா அவருக்கென்று சாட்சியாய் வாழ்வீர்கள். அதான் பேதுரு சொன்னார், நீ இப்போ இளம் வயதாக இருக்கிற, முதிர் வயது வரைக்கும் நீ இருப்படா, என் பேரை பெருமைப்படுத்துறதுக்காக நீ இருப்ப, எனக்காக நீ வாழ்வ அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படியே உங்கள் மீது தங்கி இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்கள், ஆமென், அவருடைய வருகை பரியந்தம் அவருக்கென்று சாட்சிகளாக இருப்பீர்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால், ஆமென், ஆமாம், அவருக்கு சாட்சியாகவே நீங்கள் உயிர் வாழ்ந்து மரிப்பீர்கள். கர்த்தருக்கு சித்தமானால், இல்லை என்றால் அவருடைய வருகை பரியந்தமும் கர்த்தருக்கென்று நல்ல ஜீவனுள்ள சாட்சியாக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மையாய் அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்கிற, அவருடைய நாம மகிமைக்காக வாழ்கிறவர்களாய் நீங்கள் வாழ்வீர்களாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் அப்படியே நம்மோடு கூட நம்மை வழிநடத்துவர்களை தொடர்ந்து கம்யூனியன் எடுத்துருவோம். ஒன்று சேர்ந்து கம்யூனியன் எடுத்துட்டு அப்புறம் நம்ம முடிச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார் இல்லையா? அதான் இது. அவர் நமக்காக அடிபட்டார், அடிக்கப்பட்டார். ஆமென். நமக்காக ரத்தம் சிந்தினார். அதனால நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். இனி வாழுகிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவர் நாம மகிமைக்காக வாழ்வோம், அவருக்காக வாழ்வோம். அவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தால் போதும். ரொம்ப சிம்பிள். அவருக்கு பிரியமான வாழ்க்கை, அவர் மேலே இருக்கிற அன்பில் மற்றவர்களையும் அன்பு செலுத்துகிறதா அவர் விரும்புகிற வாழ்க்கை. அப்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. புசித்து பானம் பண்ணுவோம். அப்பாவுடைய சரீரத்தை ரத்தத்தை புசித்து பானம் பண்ணுவோம். இதை புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவராலே பிழைப்போம். அவருக்கென்று அவருக்கு சாட்சியாக நாம் பிழைத்திருப்போம். விசுவாசத்தோடு புசித்து பானம் பண்ணுவோம். தேங்க்யூ டாடி. நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நேரலையில் இணைந்த ஆராதித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் தான்ப்பா எங்களை ஒவ்வொருவரையும் கிருபையாய் நடத்துனீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே பலன் கொடுப்போம் ஆண்டவர். எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாம பெரிதாய் மகிமையிடற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதியான மகிமையில் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் எல்லாரையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்டு திருப்தியாக தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். குடும்பமாக சந்தோஷமாக ஒற்றுமையாக ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் வாழ்வீங்க. நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். இன்று ஆமாம் திருமணம் நடக்க இருக்கிற அருமையான அன்பு தம்பதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். அவர்கள் தீர்க்காயுசோடு ஆமேன் கர்த்தருக்கென்று சாட்சி உள்ள நல்ல தம்பதிகளாய் வாழ்வார்களாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். அவர் சேர்ந்து சொல்லுவோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தலைமுகளால் நாம் குணமாக இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட என்னென்னைக்கும் இருப்பக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். எல்லாரையும் கர்த்தர் குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள். கீபோர்டு ஆசிரியர் அன்பு தம்பி ராயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். இன்றைக்கி சண்டே முதல்ல முடிச்சிட்டோம், ஆனாலும் நமக்காக டைம் ஒதுக்கி வந்திருக்கிறாப்புல கர்த்தர் அவர்களை குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். சபை மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். மீண்டும் மாலை 6 மணிக்கு ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பிரிமையிலே நம்ம தியானிப்போம். நாளை காலை ஆராதனையும் ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.